హరే కృష్ణ పరమ జయదే శ్రీకృష్ణ సంకీర్తనం ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் காட்டு தீய கண்ணன் வருகிறார். ஒரு நாள் விளையாடுற போது கிருஷ்ணர் ரொம்ப பொய் சொல்றதுனால நண்பர்கள் கூட்டம் கண்ணனை ஒதுக்கிருச்சு. ஸ்ரீதாம் தான் கோபப்பட்டு கண்ணனை தனியன் ஆக்குனது. இதெல்லாம் கண்ணன் ரொம்பவும் வருத்தப்பட கொஞ்ச நேரமா இதை பற்றி ஒரு விவாதம் நடந்தது. கடைசியில கண்ணன் தன்னை விட்டு கொடுக்கிறார். நான் பலவீனன் தான், எப்பவும் நான் தான் தோத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணன் விட்டு கொடுக்க நிலைமை சாந்தமாச்சு. அப்போ ஆயர் சிறுவர்களான அர்ஜுன், வர்தப், ரிஷபன், விஷால், பாலகன் இவங்கெல்லாம் மூச்சு வாங்க ஓடி வராங்க. கவலையோட கண்ணா, பசுக்கள்லாம் எங்க போச்சுன்னே தெரில, எவ்வளவோ நாங்கள் தேடி பார்த்துட்டோம், அஹ், அதுகளுடைய ஹூங்கார சத்தம் கூட கேட்கல, ஒரு எதிரொலியும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதனால கிருஷ்ணர் என்ன பண்றார், ஒரு உயரமான கதம்ப மரத்துல ஏறி நின்றுட்டு ஊதுகுழலை ஊதுறார். பலராமனும் மரத்துல ஏறி பார்க்கிறார். கண்ணன் அவருடைய குழலை இசைக்கிற போது அந்த மாடுகளை கூப்பிடுறதுக்குன்னே ஒரு குழல் வச்சிருக்கிறார். அதிலே பேர் சொல்லிலாம் கூப்பிடுவார். அப்படி இருந்தும் ஒரு பதிலும் இல்லை. அப்போ ஒரு மஞ்சள் பட்டு துணியை கண்ணன் மர உச்சில கட்டி பறக்க விடுறார், ஒரு அடையாளத்துக்காக. கூப்பிட்டும் பார்க்கிறார், ஹே காமதா, கபிலா, அருணா, தர்மா, ஆனந்தா, கௌரவ், நந்தா, குமுத், கற்பூரா, தருணா, இப்படியெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறார். இவங்கெல்லாம் லீடர் மாதிரி, ஒவ்வொரு பசு கூட்டத்துக்கு தலைவர். இதுகெல்லாம் அதோடைய கூட்டத்தை பூரா திரட்டிட்டு வரணும். அப்போ ஒரு பதிலும் இல்லை. வருத்தமான முகத்தோட கண்ணன் கீழே இறங்க அவனுடைய கன்னத்தை தடவி கொடுத்து பத்திரன் ஆறுதல் சொல்றான். ஆயர்கள் மாடுகள் இல்லாட்டி எவ்வளவு வேதனைப்படுவாங்க, கோபியர்கள்லாம் அபலைகள் ஆயிடுவாங்க, அவங்க கதி என்ன ஆகிறது, எந்த முகத்தோட நாம் அவங்கள திரும்ப போய் பார்க்க முடியும், பசுக்கள் இல்லாட்டி அவங்கெல்லாம் வேலைக்குத்தானே போக வேண்டி வரும், நம்முடைய நந்த கிராமம், ரிஷபானுபுரம் இதெல்லாம் என்ன ஆகும், இப்படியெல்லாம் கண்ணன் வருத்தப்படுறார். அப்போ ஆயர்கள்லாம் ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு கண்ணன்ட்ட, வருந்தாதே கண்ணா, போய் தேடி தான் பார்ப்போம், காடு என்ன அவ்வளோ பெருசா, எவ்வளோ தூரம் ஆனாலும் பரவாயில்ல, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இப்போ பத்திரன் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு, இங்கே பாருங்க, பசுக்கள் இப்போ போட்ட சாணம் சூடாக இருக்கு, கோமிய ரேகை இருக்கு, இந்த மரத்தில் அதுக்கு உடம்பெல்லாம் தேய்ச்சிருக்கு, இங்கே கொம்புகளை கொண்டு மண்ணை வாரி இருக்குது, காளைகள் முன்னாடி போயிருக்கிறாங்க, பக்கத்தில் நம்ம வந்துட்டோம், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்போ அந்த இடத்த எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போதான் தூரத்தில் ஒரு காடு தெரியுது, மவுஞ்சி வனம்னு பேரு, உயரமான புல், அந்த புல்லெல்லாம் அசையுது. அப்போ அது நடுவுல பசுக்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது, தூரத்துல ஒரே புகை மண்டலம். கம்சனுடைய ஆட்கள் மாடுகளை அழிக்கிறதுக்காக தீ வச்சிருக்கிறாங்க. அசுரர்களுக்கு மாடுகளை கொல்றதுலே குறி. அஹ் நம்ம பாரதத்துல ஆட்சி பண்றவன் அத்தனை பேரும் ரொம்ப யோக்கிய மாதிரி இருப்பாங்க, ஆனா மாடுகளை கொல்றதுக்கு இப்போ வரைக்கும் சதிகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நேருல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. இந்த அசுர அக்னி பயங்கரமா காட்டுக்குள்ள பறந்து வருது, எல்லாரையும் எரிக்கிற மாதிரி அது முன்னேறி வருது. தூரத்துல நாலா பக்கமும் தீ நாக்குகள் வளர்ந்துகிட்டு இருக்கு. சில பசுக்கள் பிள்ளைகளுக்காக குரல் கொடுக்குது, கண் கலங்குது. ஆயர் சிறுவர்களும் இந்த ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன பண்றதுன்னு யாருக்கும் புரியல. முதல்ல நாம தான் சாம்பலாவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ பஞ்சு மாதிரி அந்த முஞ்சவனம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. காட்டு தீயை பொதுவாக கட்டுப்படுத்த முடியாது. சைத்தன்ய மகாபிரபு கூட பவ மகா மகா தாவாக்கினி அப்படிங்கிறார்.
காட்டுத்தீங்கிறது பிறப்பு, இறப்பு மாரி. எப்ப பிறந்தோம், எப்ப இறப்போம், ஏன் பிறந்தோம், எவ்வளோ நாள் இருப்போம், என்ன காரணம், ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. குரு கருணை தான் அந்த தீய அணைக்க முடியும். இங்க வந்து மழை பெஞ்சா அணையலாம். அது மாதிரி இந்த தீ பரவிட்டு இருக்கு. இந்த காட்டுத் தீய அணைக்க வல்ல ஹரிநாமத்த நான் ஹரிநாமத்த புகழ்ந்து சைத்தன்ய மகாபிரபு அதில பாடியிருக்கிறார். இங்க வந்து நெருப்பாலான மகா சர்ப்பங்கள் மாதிரி எல்லாம் பாஞ்சுகிட்டு இருக்கு. ஆயர் சிறுவர்கள்லாம் வருத்தத்தோட பசுக்கள் எல்லாம் காப்பாத்தணும். ராம், சியாம் நலமா இருக்கணும். எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. இப்படி அக்னி தேவன வேண்டுறாங்க. திடீர்னு பகவான் கிருஷ்ணர் நண்பர்கள்ட்ட, "தீ ரொம்ப பக்கமா வந்துருச்சு. எல்லாரும் பேசாம கண்ண மூடுங்க. நான் சொல்றபோது திறங்க" அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தார். அத்தன பேரும் கண்ண 2 கையால பொத்திக்கிட்டாங்க. பலராமன் தோள்ல கண்ணன் கை போட்டுட்டு, மெதுவா "நீ மட்டும் பார்க்கலாம்" அப்படிங்கிற மாரி ஜாட காட்டினார். அதுக்கப்புறம் தன்னுடைய தாமரை இதழ் வாய வந்து திறக்கிறார். சிருஷ்டி முழுதும் காரிய காரணத்துல லயிக்கிற மாதிரி, சூறைக்காற்று மேகத்துல மறையிற மாதிரி, தீ நாக்குகள் அத்தனையும் ஒரு புனலுக்குள்ள விழுந்து கண்ணனுடைய வாய்க்குள்ள புகுந்துருது. அத பூரா கண்ணன் சாப்பிடுறார். காட்டு தீய பானம் பண்றார். நாலா பக்கமும் முஞ்சவனம் சாம்பலா கிடக்குது. காடு எலும்புக்கூடா தெரியுது. தூரத்துல பசுக்களும், சிறுவர்களும் ஒரு ஆலமரத்தடியில இருக்கிறாங்க. ஸ்ரீதாம் மதுமங்களா தலையில ஒரு தட்டு தட்டி, "என்ன நாள் பூரா கண்ண மூடிக்கிட்டே இருக்க போறியா? நல்லதுதான்" அப்படின்னு சொல்றான். இப்ப அத்தன பேரும் கண்ண திறந்து பார்க்குறாங்க. கண்ணன்ட்ட ஓடி வந்து, "கண்ணன என் கண்ணையா, என் கண்ணையா" அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க, குதிக்கிறாங்க. "கண்ணா நீ உண்மையிலே ஒரு தேவதை" அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட தட்டி கொடுக்குறான் ஸ்ரீதாம். சிறுவர்கள் வந்து புஷ்பங்கள பறிச்சு கண்ணன் பாதத்துல போடுறாங்க. கொழுக்கட்டை பிரியனான மதுமங்களா, "எல்லாம் குடுக்குறீங்க, யாராவது கண்ணன்ட்ட கொழுக்கட்டைய சமர்ப்பீங்களேன்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வார்த்தைய விடுறான். ஏன்னா கண்ணனுக்கு எது கிடைச்சாலும் தின்பண்டமா இருந்தா ஆளா மதுமங்களா தான் எடுத்துப்பான். இப்படியாக காட்டுத்தீ பானம் லீல நடந்தது.